வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம காந்தாரா மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம். படம் தரமான செய்க, ஒரு சிறப்பான செய்க. அதாவது காந்தாரா ஃபர்ஸ்ட் வந்தது 2022. அதுக்கப்புறம் 3 வருஷம் பயங்கரமா உழைச்சுக்கிறாங்க இந்த படத்தை பத்தி. ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீம் ஒர்க் தான் உண்மையிலேயே. ஆனா இந்த மனுஷன் இருக்கார் ரிஷப் ஷெட்டி, அப்படியே படத்தை தன் முதுகுல அப்படியே தூக்கி வச்சு எடுத்துன்னு போயிருக்காப்புல. ஏன்னா டைரக்டர் அவர் தான், ஹீரோ அவர் தான், இந்த படமே அவரோட தான் வச்சுக்கோங்களேன். ஒன் ஆஃப் த எப்படி சொல்றது அப்படின்ன மாதிரி இருக்கும் இன்டர்வலுக்கு அப்புறம்லாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டைட்டில் கார்டை போட்டு ஆரம்பிப்போம். காந்தாரா மூவி ரிவ்யூ வாங்க என்னோட. ஆக்சுவலாக அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 48 நிமிஷம். ஆனா உள்ள போய் உக்காந்தோம்னா நம்ம எப்படி படம் போகுதுன்னே தெரியாது, அந்த மணி நேரமும் போறதும் நமக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவானுங்க, நீங்க முன்னாடி படத்தை பார்த்தாதான் இந்த படம் புரியும். அப்படிலாம் இல்லை, பிளைண்டா போய் உட்காரலாம், இது யாரு பார்த்தாலுமே புரியும். நீங்க அதுக்கப்புறம் சப்போஸ் முன்னாடி காந்தாரா பார்க்கலன்னா கூட இந்த படத்தை பார்த்துட்டு கூட நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? அதாவது இந்த படத்தோட கதைக்களம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு 16ஆம் 17ஆம் நூற்றாண்டு அந்த வாக்குல ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டிக்கும் ஒரு அரசனுக்கும், அதாவது அரசனும் ஆல்ற ட்ரைபல் கம்யூனிட்டியும் ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் மாதிரி ஒரு லைனை வச்சுக்கிறாங்க. இதை தாண்டி நீயும் வரக்கூடாது, அதை தாண்டி நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மக்களுக்கு மன்னன் என்ன ஆயிடுது, அந்த மன்னனுக்கு வயசாயிடுது. ஸோ அதனால அடுத்த அரசனை தேர்ந்தெடுக்கிறான். அந்த அரசன் யார் அப்படின்னா அவனோட பையன் குலசேகரன். குலசேகரனை பத்தி சொல்லணும்னா, குலசேகரன் ஜாலியோ ஜாலி, மஜானா மஜா, அப்படி ஒரு மஜா. ஃபுல் எனி டைம் சரக்கு, எனி டைம் தலைவன் அந்த புறத்துலதான் இருப்பான். எப்பயாவது ஒரு டைம் கிடைச்சா மட்டும்தான் உள்ள அரசவைக்குள்ளேயே வருவான். அப்படியே வந்தாலும் போதையோட தான் வருவான். அந்த மாதிரிதான் காட்டியிருப்பாங்க. எங்க போறான் அப்படின்னா காந்தாராக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி காந்தாராக்குள்ள போயிட்டான். போனோடனே அங்க போனோடனே அடிச்சு தும்சம் பண்ணி அனுப்பிச்சிடறாரு ஹீரோ. அதுல ஒருத்தர் மட்டும் மாட்டிக்கிறாரு. மாட்டினவர் அவரு தான் இவங்களுக்கு கைடு மாதிரி, அதாவது அந்த கோட்டை எங்க இருக்கும் எல்லாமேங்கிறத அவர் கைட் பண்றாரு. இவங்க அவரை வச்சுட்டு அங்க வராங்க. ஆக்சுவலா அவங்க ஏன் கோட்டைக்கு வரணும் அப்படின்னா, அவங்க அந்த வில்லம்பை பார்த்து மிஸ்மரைஸ் ஆயிடுறாங்க. அதாவது அது இரும்பால செய்யப்பட்டது. அப்ப இரும்பால செய்யப்பட்டது எங்களுக்கு வேணும், இதை வச்சு நாங்க அதிகப்படியா வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டில இருந்து ஒரு ஹீரோவுக்கு வராரு அப்படின்னா, லைக் ஹீரோவா அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு அப்படின்னா, அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அந்த ஆஸ்பெக்டை அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இரும்பு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ இரும்பு எங்க தயாரிப்பாங்க, இந்த மாதிரியான ஆயுதம் ஃபர்ஸ்ட், அந்த மாதிரி ஆயுதம் இருந்துச்சுன்னா அதிகப்படியா வேட்டையாடலாம் அப்படிங்கிறத கனெக்ட் பண்றாங்க. ஸோ அதை தேடி அவங்க ஃபர்ஸ்ட் உள்ள வராங்க. அங்க வந்தவொடனே அப்போதான் கோட்டைக்குள்ள உள்ள வராங்க. அந்த தேர் சீன்லாம் இருக்கும், அது செம்மையா இருக்கும், ஜாலியா இருக்கும். அங்க நம்ம ஆளு அந்த கைடுக்கு ஒரு செட்டப் இருக்கும். அந்த சீன்லாம் வேற லெவல். ஆமா, ஏன்னா செட்டப்புனாலே வேற லெவல் தானே. ஓகே, ஸோ அப்படி போகும். காந்தாரா மக்கள் அப்படின்னாலே எல்லாரும் அலறுவானுங்க, செதறுவானுங்க. ஏன் அப்படின்னா பயங்கர பவர்ஃபுல். கடைசியா அவனுங்க யார அதாவது காந்தாரா மக்கள் யார் எந்த பொற்கொள்ளனை தேடி வந்தாங்களோ அந்த பொற்கொள்ளனை அவங்க அடைஞ்சிருவாங்க. கடைசியில அந்த பொற்கொள்ளனையும் அவங்க கைப்பற்றிட்டு காந்தாராக்குள்ள போயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் அங்க தென்படுது. என்ன அப்படின்னா துறைமுகம். ஓகே, அந்த துறைமுகத்துல இவங்க காட்டுக்குள்ள இருக்கிற பொருள்கள் எல்லாமே அங்க ரொம்ப காசுக்கு விற்கிறாங்க. ஸோ அப்பதான் ஹீரோ ரியலைஸ் ஆகுறாரு, நம்மளோட பொருள்களுக்கு இங்க இவ்வளவு விலையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நமக்கு தேவையானது எல்லாமே அங்க கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அவரு உள்ள காட்டுக்குள்ள இருந்து ஸ்பைசஸை கொண்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ட்ரேடு தான் நம்மளோட அடுத்த கோல் அப்படின்ன மாதிரி அடுத்த கதைக்கெல்லாம் அங்க போகுது. இந்த இடத்துலதான் ரிஷப் ஷெட்டி மாடர்ன் டே அரசியலை பேசியிருப்பாப்புல. மாடர்ன் டே அரசியல் அப்ப பேசிடுவாங்களா அப்படின்னா, அந்த பஞ்செல்லாம் பயங்கரமா இருக்கும். லைக் ஹாட் அண்ட் ஸ்பைசியாவே இருக்கும். அதாவது பொது உடைமை அரசியலா இருக்கட்டும், நம்ம மனுஷனுக்கு மனுஷன் சமதர்மமா இருக்கட்டும், இந்த எல்லாத்தையுமே செம்மையா பேசியிருப்பாரு. ஈக்குவாலிட்டியை பத்தி பயங்கரமா பேசியிருப்பாப்புல. அந்த அன்டச்சபிலிட்டிஸை பத்தி அதிகமா பேசியிருப்பாப்புல. நாங்க தொட்டதை மன்னர் வேணான்னு சொன்னா அப்புறம் நாட்டவே கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் வேற லெவல். உண்மையிலே உட்காந்து யோசிச்சுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்ககிட்ட அதிகாரம் மட்டும்தான் இருக்கு, அதை நான் ஒண்ணு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உண்மையிலே வேற லெவல். அடுத்து அந்த குதிரை சீனுக்குலாம் செம்மனே சொல்லலாம்.
ஓகே, அந்த இன்டர்வியூ பிளாக் கிட்ட தான் இப்போதான் வந்து கடம்பர்கள்னு ஒரு பிளாக் மேஜிக் பண்றவனுங்க உள்ள வரானுங்க. இந்த பிளாக் மேஜிக் பண்றவனுங்களை இவர் எப்படி சந்திக்கிறார் அப்படிங்கறத வந்து நீங்க படத்துல பாருங்க, நான் சொல்லவே வேணாம், செம்மையா இருக்கும் அந்த சீனு. அந்த ஒரு லைக் ஒரு எவ்ரி 20 minutes ஒன்ஸ் வந்து அப்படியே நம்மளை அப்படியே ஒரு படி மேலே கூட்டு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் கூட்டு வருவாங்க. இதுல இருந்து அந்த புலி வந்து ஒரு வழி கூட்டு போகும். அந்த சீன்லாம் செம்மையா இருக்கும். போறாங்க, போயிட்டு அங்க இருந்து அவங்கள துரத்திட்டு இவர் வராரு. ஸோ அப்போ வரைக்கும் வந்து படம் வந்து ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்கும். அது வரைக்கும் அவர் வந்து லவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி அந்த லவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அண்ட் தென் இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படத்தை வந்து டாப் கியரை போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா தூக்குவானுங்க. என்ன அப்படின்னா போகலாம், அதாவது ஈஸ்வர பூந்தோட்டம். நீங்க வந்து இந்த ஈஸ்வர பூந்தோட்டங்கிற வேர்டை வச்சுக்கோங்க. இந்த வேர்டை அந்த படத்துல யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களோட இறப்புங்கிறது வந்து ரொம்ப மோசமா இருக்கும். லவ் நமக்கு வந்தா உண்மை, அடுத்தவங்களுக்கு வந்தா போலி அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி இங்கே லவ் சீன்லையும் ஒரு பெரிய நயவஞ்சகம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கிளைமேக்ஸ்ல காட்டுவாங்க. இந்த அல்லு நகம் முடிய வச்சுட்டு ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுவானுங்க. அவனுங்களுக்கும் கடம்பர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, அந்த குழந்தைக்கு பிறக்கும் போதே காலு சரியா செயல்படாது. அவங்க தான் குழந்தைக்கு வந்து பால் கொடுத்து அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இந்த ராஜா வந்து, அதாவது ஜெயராம் சார் வந்து ரொம்ப வந்து நல்லவன் மாதிரி அப்படி காமிச்சிருப்பாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன அவரோட நய வஞ்சகம் இருக்குங்கிறது தெரிஞ்சோம். வந்து எனக்கு ஈஸ்வர பூந்தோட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு ஜெயராமுக்கு, அதாவது ஜெயராம் சாருக்கு வந்து பாய்சன் கொடுப்போம். ஸோ அந்த சீன் செம்மையா இருக்கும். அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வராருன்னு இப்போ ராஜா ஸ்ட்ரைட்டாக அந்த ஈஸ்வர பூந்தோட்டம் மறுபடியும் கோட் பண்ணுவாப்புல உள்ள போவாரு. எங்க காந்தாராக்குள்ள போவாரு. போயிட்டு ராஜா ஃபுல்லா ஒரு துவம்சம் பண்ணிடுவாப்புல. அப்பதான் மறுபடியும் ஹீரோ வந்து ராஜாவை போட்டுருவாப்புல. ராஜாவை போட்டவுடனே அகைன் வந்து ஸ்டோரி செம்மையா ஸ்டார்ட் ஆகும். எப்படி அப்படின்னா, அவங்க அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகி அங்க வந்து ஒரு கோயில் கட்டுவாங்க. அந்த கோவில் வந்து சரியா சாமிக்கு அருள் வந்து சரியா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஹீரோ இவங்க கிட்ட எப்படி கன்னிங்கா வந்து அந்த சிலையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அங்க கோயில் கட்டணுன்னே, அதாவது குளிகானா லைக் அந்த ஈஸ்வர பூந்தோட்டத்துல இருக்கிற சாமியோட சக்தியை ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போகும். ஸோ அது எல்லாமே செம்மையா இருக்கும். ஸோ ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீன்லாம் வந்து சாமி வந்து பொம்பளை அடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லும் போது, நீ சொல்றது கரெக்டு தான், பொம்பளையே சாமி அடிக்காது, இப்ப பொம்பளை அடிக்கவே பொம்பளை சாமி வந்தா என்ன அப்படின்ட்டு தலைவன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து கழுத்தை கசக்கன்னு தூக்குவாப்புல. அந்த சீன்லாம் தரமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காந்தாரா மூவி என்ன சொல்லுது அப்படின்னா, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் கொஞ்சம் பொறுமையா நின்று உன் சந்ததி வரைக்கும் உன் கருவா இருக்கும் அப்படிங்கிறத கிறிஸ்டல் கிளீனா சொல்லியிருப்பாங்க. ஆனால் பெஸ்ட் மூவி, எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் பாருங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அடுத்த படம், அடுத்த டாபிக், அடுத்த ஒரு முறை நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.